கிழவன் வந்து ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவர். இவர் கூட நீங்க மீன் பிடிக்க கடலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நம்ம வீட்டை வந்து சமாளிக்க முடியாது. இன்னைக்கு வந்து ஒரு கவிதை படிக்கிறேன் பாருங்க. இன்னைக்கு வந்து ஒரு புத்தகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த புத்தகத்தோட பேர் வந்து என்ன அப்படின்னா கடலும் கிழவனும். கடலும் கிழவனும் அப்படிங்கிற இந்த புத்தகமானது ஒரு நாவல். அதாவது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரை, உந்துதல் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கத்துக் கொடுக்குற மாதிரி தான் இந்த புத்தகம் வந்து அமைஞ்சிருக்கும். இந்த புத்தகம் வந்து எதை நோக்கி நகருது, இந்த புத்தகத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, எதை மாதிரியா இந்த கதை போகுது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். சாண்டியாகோ அப்படிங்கிற இந்த வயதான நபர் தான் இந்த புத்தகத்துல வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம். வயதான நபர் அப்படின்னு கூப்பிடலாம். இந்த வயதான நபரும் அவர் கூட வந்து ஒரு சிறுவனும் வந்து பயணிப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் எப்பயுமே கடலுக்கு மீன் பிடிக்க போவாங்க. ஆனா கடந்த 40 நாட்களாக இவங்க 2 பேரும் படகு எடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போறாங்க. ஆனா ஒரு மீன் கூட சரியா மாட்டவே இல்லை. இந்த சின்ன பையனோட அப்பா அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கிழவன் வந்து ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவர். இவர் கூட நீங்க மீன் பிடிக்க கடலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நம்ம வீட்டை வந்து சமாளிக்க முடியாது. நீ மீனும் பிடிக்க மாட்ட. அதனால வந்து அவரை விட்டு வந்துடு அப்படின்னு சொல்றாங்க. அவனும் சின்ன பையனால என்ன பண்ண முடியும்? போனாலும் மீன் கிடைக்கவே இல்லை. இந்த பையன் கூட போனப்பயும் மீன் கிடைக்கவே இல்லை. சுத்தி இருக்க நபர்கள்லாம் வந்து இவரை பார்த்து அதிர்ஷ்டம் இல்லாதவன், இவனுக்கு மீன் பிடிக்க தெரியல அப்படின்னு வந்து ரொம்ப கேலி கிண்டல்லாம் செய்யறாங்க. சாண்டியாகோ தாத்தாக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, நம்மள இப்படி சொல்றாங்களே அப்படின்லாம். ஆனா வந்து அது அவரை பெருசா வெளிக்காட்டிக்கவே இல்லை. இந்த சிறுவனுக்கு வந்து இந்த தாத்தா மேல ரொம்ப ஒரு பாசம், ஒரு அக்கறை அதெல்லாம் இருக்கும். அதனால வந்து என்ன பண்ணுவான், அவன் படகுக்கு போயிட்டு மீன்லாம் பிடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த தாத்தாவை பாக்குறதுக்கு எப்பயும் வந்துருவான். அவர் கூட போய் மீன் கிடைச்சிச்சு இல்ல, அப்பா அம்மா வந்து போக கூடாதுன்னு சொன்னாங்க, அதெல்லாம் அவன் கண்டுக்க மாட்டான். என்ன பண்ணுவான், மீன் எல்லாம் பிடிச்சிட்டு வேலை முடிச்சுட்டு இந்த தாத்தா கூட எப்பயும் வந்து கொஞ்ச நேரம் செலவழிச்சிட்டு தான் அப்புறமேட்டு அவன் வேலையை மறுபடியும் பாக்குறதுக்கு போவான். அந்த மாதிரிதான் ஒரு நாள் வந்து இவங்க 2 பேரும் பேசிட்டு போறாங்க. அந்த தாத்தா கேட்கிறாரு, என்னடா வேற படகு போனதுக்கு அப்புறம் மீன் கிடைச்சிருச்சா, நீ ஒரு அதிர்ஷ்டமானவன் தான்டா அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது தாத்தா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உங்களுக்கு மீன் கண்டிப்பா கிடைக்கும். சாண்டியாகோ தாத்தாவும் அந்த சின்ன பையனும் வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. போகும்போது பேசிட்டே போறாங்க. வந்து மீன் பிடிக்க கத்து கொடுத்தது யாருன்னா இந்த சாண்டியாகோ தாத்தா தான். அப்புறம் அவங்க பேசிட்டே போறாங்க. உனக்கு முதல்ல படகுக்கு நான் கூட்டிட்டு போகும்போது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த சின்ன பையன் சொல்றான், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்னு. என்ன ஞாபகம் இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம 2 பேரும் சேர்ந்து கடலுக்கு போகும்போது ஒரு மீன் மாட்டிக்கிச்சு. அந்த மீனை நம்ம இழுக்கும்போது அதோட வாளால அடிச்சு என்ன கீழே தள்ளி இருக்கும், நீங்க தான் காப்பாத்துனீங்க அப்படிலாம் சொல்லும்போது, உங்க கூட நான் முதல்ல பயணத்துல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, நான் எதுவுமே மறக்கல அப்படின்னு சொல்லும்போது இந்த தாத்தாக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி சொல்றது, இத்தனை பேர் நம்மள கேலி கிண்டல் செய்யறாங்க, அவங்களுக்கு மத்தியில நம்மள வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நபராக, நம்மளுடைய நலன் விரும்பியாக இந்த சிறுவன் இருக்கிறானே அப்படின்னு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. ஒரு 84 நாட்கள் வந்து அந்த தாத்தாவுக்கு மீனே கிடைக்கவே இல்லை. அதுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த பையன் சொல்லிக்கிட்டே போவான், இந்த நாள் வந்து ஒரு அதிர்ஷ்டம் வாய்ந்த நாள், உங்களுக்கு கண்டிப்பா மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலா அமுச்சே விடுவான். இவரும் போய் முயற்சி பண்ணுவாரு. மீன் வந்து அவ்வளவுக்கு எதுவுமே கிடைக்காது. அப்புறம் திரும்பி வந்துருவாரு. அப்புறம் அடுத்த நாள் வந்து 85வது நாள். அப்புறம் அந்த கடையில இருந்து சின்ன பையனும் அந்த தாத்தாவும் வீட்டுக்கு வராங்க. அந்த சின்ன பையன் தான் வந்து என்ன பண்றான், இவருக்காக சாப்பாடு, மீன் அதெல்லாம் கொண்டு வரான். அவங்க 2 பேரும் பேசிட்டே சாப்பிட்டு இருக்காங்க. அப்படி அந்த சின்ன பையன் சொல்றான், நீங்க நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குங்க, நான் காலைல வந்து எழுப்பி விடுறேன், நாளைக்கு 85வது நாள், நாளைக்கு கண்டிப்பா ஒரு அதிர்ஷ்டமான நாள், உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். இந்த தாத்தா சொல்றாரு, அப்படிலாம் கிடையாது, சரி பாத்துக்கலாம், மீன் பிடிக்க தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டு அந்த படகுக்கு போறாங்க. அப்புறம் எடுத்துட்டு போயிட்டு அந்த சின்ன பையன் வந்து வைக்கிறான் இந்த வலை, அந்த கம்பி, ஈட்டி அதெல்லாம் வந்து இந்த படகுல வச்சுட்டு அந்த தாத்தாவுக்கு தேவையான உணவுகளையும் எடுத்து இந்த பையன் கொடுக்கறான். அப்புறம் மீன் பிடிக்க தேவையான அந்த சின்ன சின்ன மீன், புழுக்கள் அதெல்லாம் வந்து அந்த பையன் எடுத்து கொடுக்கறான். பத்திரமா போயிட்டு வாங்க, 85வது நாள் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய மீனா கிடைக்கும் அப்படின்லாம் சொல்றான். தாத்தாவும் சரி அப்படின்லாம் சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் அந்த தாத்தா கடலுக்கு அப்படியே கிளம்பிடுறாரு. என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, கடலுக்கு கிளம்பின மனுஷன் வந்து பிடிக்கிறதுக்காக சில புழுக்களையும் சில சின்ன மீன்களையும் வந்து அவர் இரையா போட்டு வச்சிருக்காரு. எவ்வளவு நேரம் கழிச்சு எந்த ஒரு மீனும் மாட்டல. அவர் வந்து அப்படியே சுத்தி பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே பறக்கிற மீன்லாம் சொன்னாரு, அதெல்லாம் வந்து டிஸ்கவரியில தான் பார்த்திருக்கேன். அது அப்படியே ஆள போயிட்டே இருக்கும். அப்படியே அந்த மீன் அப்படியே எகிரி குதிச்சுட்டே இருக்கும். ஒரு சில மீனெல்லாம் வந்து அப்படியே ஃபிளைங்லேயே வந்து குத்திட்டு போவோம். அதெல்லாம் டிஸ்கவரி சேனல்ல தான் பார்த்திருக்கேன். அந்த மீனெல்லாம் வந்து அதை பத்திலாம் அப்படி பேசிட்டு போவாரு. இந்த மாதிரி மீன் எல்லாம் அப்படி பறக்குது, அது கூடயே பேசிட்டு அதை நினைச்சிட்டுலாம் போவாரு. அவர் போட்ட அந்த தூண்டில வந்து ஒரு ஈட்டி மீன் அப்படின்னு ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுற மாதிரி இருக்கும். தூண்டில வந்து புடிச்சு இழுத்துட்டு இருக்கும். இந்த தாத்தாக்கு வந்து ஒரே அதிர்ச்சியா இருக்கும். என்னன்னு அப்படி லைட்டா எட்டி பார்த்து ஒரு பெரிய மீன் தான் மாட்டிருக்கு அப்படின்னு வந்து அவருக்கு தெரியுது. நல்லா சாப்பிடு, அந்த தூண்டில வந்து உன்னோட வாய்க்குள்ள நல்லா போகணும், நீ கண்டிப்பா மாட்டிருவ அப்படின்னு ஒரே ஆர்வத்திலயும் சந்தோஷத்துலயும் அந்த தாத்தா வந்து அவளை பேசிட்டே இருக்காரு. ஏன்னா இத்தனை நாளா ஒரு மீன் கூட மாட்டல இல்லையா, இப்ப வந்து ஒரு பெரிய மீனா மாட்டிருக்கு. அது வந்து தனியா அவர் பயணம் செய்யும் போது ஒரு பெரிய மீனா மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒரே ஆர்வம், சந்தோஷம். அந்த தூண்டில விட்டு தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இல்ல. அந்த தூண்டில வந்து நல்லா மாட்டிக்கிச்சு. அந்த மீன் பிடிச்சி பெருசா இழுக்கலாம் முடியாது.
இவருக்கு என்ன பயம்னா அந்த மீன் வந்து பெருசா இருக்கு, அதோட முழு பலத்தையும் பயன்படுத்தி இழுத்துச்சு அப்படின்னா அவர் போட்டிருக்க அந்த தூண்டில் கயிறு வந்து அறுந்து போயிடும், அந்த மீனை தப்பிச்சு போயிடும். அதனால வந்து இந்த மீனை நம்ம பொறுமையா தான் கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையா மெதுவா இழுக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மீன் வந்து என்ன பண்ணுது, அந்த படகை வந்து இழுத்துட்டு அப்படி கடலுக்கு கொண்டு போகுது வேகமா. நம்மளும் அதுக்கு ஏத்த மாதிரி ஃபோர்ஸ் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா படகு இடிச்சு அதே வலையை அத்துட்டு அது போயிடும். அதனால வந்து நம்ம பொறுமையா தான் கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கம்முனே இருக்காரு. இந்த மீன் கொஞ்சம் அடி ஆழத்துல இருந்து கொஞ்சம் மேல வந்தாலோ இல்ல வந்து மேல எகிரி குதிச்சாலோ அப்படி ஈட்டில வச்சு குத்தி அப்படி அந்த மீனை வந்து கொன்னுடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு 2 நாள் போயிடுச்சு. அவர் சாப்பிட்றதுக்கு படகுலயே வந்து ஒரு சில மீன்கள் அதெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதெல்லாம் வெட்டி அவர் அப்படியே பச்சையா சாப்பிடுறது. சின்ன பையன் மட்டும் என் கூட இந்நேரம் இருந்திருந்தானா அந்த மீனை இந்நேரம் நான் சுலபமா பிடிச்சிருப்பேன், ஏன்னா நாங்க 2 பேரும் சுலபமா பிடிச்சி அந்த கரைக்கு கொண்டு போயிருப்போம் அப்படின்லாம் கொஞ்சம் புலம்பிட்டே இருப்பாரு. அந்த சிறுவன் இருந்திருந்தா பரவாயில்லன்னு இந்த புத்தகத்துல அந்த வரி மட்டும் ஒரு 5-6 தடவை வந்திருக்கும். அதாவது அப்படி புலம்பிருப்பாரு. அந்த மீன் கூடயே எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பாரு, அப்படியே வானத்து கூட எல்லாம் பேசிட்டு இருப்பாரு, நிலா நட்சத்திரம் அது கூட எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாரு. தனிமையில இருக்காருல மனுஷன், அதனால வந்து தானா பேச ஆரம்பிச்சிட்டாரு. தாத்தாவுக்கும் இருக்கிற அந்த உரையாடல் தான் நிறைய இருக்கும். ஆமா, அதேதான். அந்த மீன் கூட இவர் பேசுறது, அந்த நிலா நட்சத்திரங்கள் கூட பேசுறது, அவர் என்ன நினைக்கிறாருன்னு பேசுறது தான் இருக்கும். அதுல அப்படி போயிட்டே இருக்கும். அப்புறமேட்டுக்கு அந்த மீனும் ரொம்ப களைச்சு போயிருச்சு, இந்த தாத்தாவும் ரொம்ப களைச்சு போயிட்டாங்க. ஆனா 2 பேருமே விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்திலே கிடையாது. ஒண்ணு நான் உன்னை கொல்லணும், இல்ல நீ என்னை கொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருப்பாரு. வந்து அதுக்கப்புறம் இப்படியும் பேசுவாரு, உன்னுடைய இந்த அவ்வளவு ஒரு வலு விடாமுயற்சி அதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப இதா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. நீ சுலபமான மீன் கிடையாது, நீ ரொம்ப ஒரு அதிசயமான மீன், வீரம் வாய்ந்த மீன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாரு அந்த மீனை. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இவரும் களைச்சு போயிருவாரு, அந்த மீனும் களைச்சு போயிடும். அப்பலாம் மேல வருவ அப்படிங்கிற மாதிரி தாத்தா பாத்துக்கிட்டே இருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மீன் வந்து அப்படியே படகு சுத்திக்கிட்டே வந்து ஒரு சமயத்துல மேல எகிரி குதிக்கும். அதாவது கடல்ல இருந்து மேல் பகுதிக்கு வந்து மேல எகிரி குதிக்கும். அப்பதான் பாப்பாரு, ஐயோ இவ்வளவு பெரிய மீனா அப்படின்னு. இதுதானே அந்த தாத்தா எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. அதனால அப்படியே எகிரி குதிச்ச மீனை சடார்னு அப்படி ஈட்டிலேயே சங்கிலே சொருவிடுறாரு. மீன்ஸ் அந்த கழுத்துக்கிட்டே சொருவிடுறாரு. அந்த மீனை வந்து அப்படியே துடிச்சு அப்படியே அந்த தண்ணியில கீழே விழுந்துடுது. மறுபடியும் ஒரு குத்திடுறாரு, நல்லா செத்துருச்சா அப்படின்னு. அப்புறமே அப்படியே அந்த மீனோட உடம்புல இருந்து ரத்தம்லாம் வெளியேறுது. அந்த மீன் வந்து அப்படி செத்து மேல மிதக்குது. அப்புறம் அந்த தாத்தா சொல்றாரு, உன்னை கொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது, ஆனா வந்து எனக்கு வேற வழி இல்லை, உன்னை கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த மீன்கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு அப்புறம் அந்த மீனை வந்து படகோட சேர்த்து கட்டிடுவாரு. அந்த மீனும் வந்து விட்டு கொடுக்கல, இவரும் விட்டு கொடுக்கல. அப்படி 3 நாளா இவங்க 2 பேரும் போராடினதுக்கு வந்து ஒரு பலன் கிடைச்ச மாதிரி இந்த தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு பெரிய மீனா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்புறம் அவரும் ரொம்ப சந்தோஷமா படகை வந்து கரை நோக்கி செலுத்துவாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இவருக்கு பெரிய ஆப்பு வைக்கிற மாதிரி நிறைய சுறாக்கள்லாம் வந்து அந்த மீனை கடிக்க ஆரம்பிச்சிரும். அதெல்லாம் குத்துவாரு, கொல்லுவாரு, நிறைய போராடுவாரு. மறுபடியும் மனுஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மீனை பிடிச்சி மறுபடியும் அந்த சுறாக்களோட எல்லாம் ரொம்ப போராடுவாரு. நிறைய சுறாக்கள்லாம் கொல்லுவாரு. அது என்ன பண்ணும், ஒவ்வொரு சுறா வந்து பாதி கறியா அந்த கறியெல்லாம் வந்து பிச்சு நிறைய சாப்பிட்டு போயிடும். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும் அப்படின்னா இவருக்கு வந்து ஒன்னும் பண்றதுக்கே தோணல. அந்த மீனை வந்து கொஞ்சமா சுறாக்கள்லாம் எடுத்துட்டு போது அவரும் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னமோ பண்றாரு. 3 நாளா ஆயிடுச்சு, இவர் உடம்புல சத்து கிடையாது, எவ்வளவோ முயற்சி பண்றாரு, வந்து ஒரு பாதியாவது கொண்டு போயிடலாம் அப்படின்னு பாக்குறாரு. அதுக்கப்புறம் சரி போய் என்னமோ நான் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து படுத்துறாரு. அதுக்கப்புறம் போயிட்டு இருக்கு, படகு வந்து கரையை அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப விரக்தியில மனுஷன் வந்து கீழே இறங்கி அவரோட வீட்டுக்கு போறாரு. அவரு அந்த படகுல வந்து இறங்கின உடனே அந்த மீனோடைய அந்த எலும்பு துண்டுகள் தான், அதாவது அந்த தலைப்பகுதியும் அந்த மீனோட எலும்பு துண்டு ஃபுல்லா இருக்குல்ல, அது மட்டும்தான் அந்த படகுல இருக்குது. அவர் எதுவுமே சொல்லல, அப்படியே விரக்தியில இறங்கி கீழே போயிடுறாரு. அந்த ஊர்க்கார மக்களும் அந்த சிறுவனும் வந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அதாவது ஒரு தனியாளா ஒரு வயதான நபர் இவ்வளவு பெரிய மீனை பிடிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரே அதிர்ச்சி, ஆச்சரியமா இருக்கு. பகுதியில இருந்து அதோட எலும்பு வால் பகுதி வரைக்கும் அப்படி அளக்குறாங்க, பெரிய மீன் அப்படின்னு சொல்லி உண்மையும் பண்றாங்க. ஆனா அந்த தாத்தாக்கு வந்து ரொம்ப அவ்வளவு பெரிய சந்தோஷம் கிடையாது. ஏன்னா அதோடைய முக்கியமான அந்த உடம்பு பகுதியெல்லாம் போயிடுச்சு, இல்லைன்னு விற்கவும் முடியாது, நான் இவ்வளவு பெரிய மீனை பிடிச்சேன் அப்படின்னு சொல்லவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரக்தியில போய் படுத்துக்கிறாரு. அந்த சிறுவன் வந்து பாத்துட்டு அழுகுறான். நபர் பெரிய ஆளு, வயதே ஆனாலும் எவ்வளவு பெரிய வயதானாலும் தனியா நீங்க போய் அந்த மீனை பிடிச்சிட்டு வந்ததுன்னா ஒரு பெரிய விஷயம். எவ்வளவு வயதானாலும் உங்களுடைய அந்த விடாமுயற்சி, உழைப்பு அதெல்லாம் வந்து நீங்க தளர்ந்தே போகல, நீங்க ஒரு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி அப்புறமேட்டுக்கு வந்து அந்த தாத்தா சொல்றாரு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இல்ல ஒண்ணும் நடக்கல, இனிமேல் நம்ம என்ன பண்றோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து மீன் பிடிக்க போறோம். இனிமேட்டு எங்க வீட்டுல என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, இனிமேட்டு நம்ம 2 பேரும் தான் சேர்ந்து மீன் பிடிக்க போறோம், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அப்படியே இந்த கதை முடியுது. அந்த தாத்தா வந்து ஒரு 3 நாட்களாக விடாமுயற்சியோட போராடினாங்க. அந்த மீனும் அதுக்கேற்ற மாதிரி போராடிச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்த அந்த மீனை வந்து
என்ன பண்ணுது, அந்த சுறாக்கள்லாம் வேட்டையாடி சாப்பிட்டுருது. அதுக்கப்புறமும் மனம் அவர் தளரல. அவருடைய முயற்சிகளை அவர் பண்ணிட்டு தான் இருந்தாரு. ஆனா வந்து அந்த ஊர்க்கார மக்களுக்கும் அந்த சிறுவனுக்கும் ரொம்ப புரிஞ்சிருச்சு இல்லையா அந்த இடத்துல. அவர் ஒரு சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது, அவருக்குள்ள எல்லா விஷயமும் இருக்கு அப்படின்னு. அதுதான் அப்படி சொல்லியிருப்பாங்க இந்த புத்தகத்துல. என்ன நடக்குது, என்னமோ ஆகட்டும், உன்னோட பக்கத்துல இருக்கிற அந்த முயற்சிகளை வந்து நீ போட்டுக்கிட்டே இரு. ஏதோ ஒரு நாள் கண்டிப்பா அது கை கொடுக்கும். அப்படியே தளர்ந்து போகாத, காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காத அப்படிங்கறதுதான் இந்த புத்தகத்துல ஒரு முக்கிய கருத்தா நான் பாக்குறேன். ஆமா, இந்த புத்தகத்தோட பேர் வந்து என்ன அப்படின்னா கடலும் கிழவனும். எழுதியவர் பேர் வந்து எர்னெஸ்ட் ஹெமிங்வே.